பாஜக அதிமுக கூட்டணியால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். திமுக நிர்வாகிகளுக்கு பயமும் பீதியும் ஏற்பட்டுள்ளது என்றும் ராகுல் காந்தி கண்களை மூடிக்கொண்டு கருத்து தெரிவிக்கிறார். அவர் கண்ணை திறந்து நாட்டின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகத்தை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வெளியிட்ட மத்திய அமைச்சர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்த 11 ஆண்டுகளை முடிந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மோடி தலைமையிலான அரசின் கொள்கை முடிவுகளால் நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது கண்கூடாக தெரிகிறது. 2016 ஆண்டுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் முடிவு எடுக்கும் தைரியமற்றவர்களாக இருந்தனர். அதோடு 2G காமன்வெல்த் என அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் தலைவிரித்தாடியது. பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சி ஒன்றியை குறிக்கோளாக கொண்டு சேவை செய்த நிர்வாகம், ஏழைகளின் நலன் ஆகியவற்றை முன்வைத்து நாட்டின் சீரான வளர்ச்சிக்கு கொண்டு சென்றார். நாடு சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டை 2047 அடியெடுத்து வைக்கும் பொழுது வல்லரசாக திட்டமிட்டு பிரதமர் செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரியிலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட இலவச ரேஷன் அரிசியானது தற்போது ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. சேதராப்பட்டில் கிடப்பில் கடந்த 750 ஏக்கர் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 4000 பேருக்கு அரசு வேலை தரப்பட்டுள்ளது. பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணி தொடர்கிறது. ராகுல் காந்தி கண்களை மூடிக்கொண்டு கருத்து தெரிவிக்கிறார். அவரை கண்ணை திறந்து நாட்டின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும். நம்மால் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளுக்கும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பதிலடி தந்துள்ளோம். உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லியுள்ளோம். மணிப்பூரில் அமைதி நிலவ பிரதமர் நேரடியாக கவனம் செலுத்தி வருகிறார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்த திமுக கூட்டணி களகளத்து போயுள்ளது. இதனால் அந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தி பேசி வருகிறார்கள். தமிழகத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்து கணிசமாக வாக்கு பெற்றுள்ளோம். தற்போது கூட்டணி அமைந்துள்ளதால் பலம் பெற்றுள்ளோம். இதனால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். திமுக நிர்வாகிகளுக்கு பயமும் பீதியும் ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி விரட்டியடிக்கப்படும் நாள் நெருங்கிவிட்டது. புதுவையின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை கருத்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரிடம் தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு தேவையான நிதி திட்டங்களை மத்திய அரசு அளித்து வருகிறது. திராவிட கழகம் என்றாலே கலவரம்தான். அவர்கள் தங்களைப் போலவே பிறரையும் நினைத்த கலவரம் ஏற்படுத்த வருவதாக கூறுகிறார்கள். திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடு தமிழக அரசியல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உலகம் முழுவதும் இருந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள். இந்த மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்தில் காயமடைந்த முருக பக்தர்களுக்கு மருந்தாக அமையும். கூட்டணி பற்றி கட்சி தேசிய தலைவர்கள் முடிவு எடுப்பார்கள். தமிழகம் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார் எல் முருகன். மத்திய அமைச்சர் பேட்டியின் போது அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், மாநில தலைவர் செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தொழில் முனைவோரிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடினார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டம் ஆக்காடு ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூட்டத்தில் பங்கேற்ற புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் தொழில் தொடங்க ஏற்ற வலுவான சூழல் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். புதிய தொழில் தொடங்குவதற்கான அனுமதி விரைவாக வழங்கப்படும். புவி வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் விமான சேவை விரிவுபடுத்த உள்ளது. தொழில்பேட்டைகளில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் புதிய தொழில்கள் தொடங்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தர முடியும். அது நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். பெரிய காலாப்பட்டு தனியார் ரசாயன தொழிற்சாலைகள் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி காலாப்பட்டு பாத்தூர் ரோட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் புகை மூட்டத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதிர்ச்சியடைந்த சுனாமி குடியிருப்பு பகுதிகள் தொழிற்சாலை முன் திரண்டனர். அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். உடன் கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாசில்தார் செந்தில்குமரன் மற்றும் தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சென்ற சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அதில் தொழிற்சாலைகள் வைத்திருந்த சோடியம் என்ற ரசாயன பொருள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததும் உடன் அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை அணைத்தது தெரிய வந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் தெரிவித்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதனை ஏற்று கிராம மக்கள் கலைந்து சென்றனர். பிரபல வங்கிகளின் பெயரில் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக வாட்ஸ்அப்பில் வரும் லிங்கை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டு உள்ளது. அது இணைய வழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்திக்கும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவர். மேலும் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். இது போன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனைகள், வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இணைய வழி சம்பந்தமான புகார் தெரிவிக்க மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள 1930 0413 22761444 9489 205246 எண்களில் இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். முன்னாள் முதல்வர் ஆர்வி ஜனகிராமன் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ஆர்வி ஜனகிராமனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் திமுக மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமைகள் கழகத்தினர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர்வி ஜனகிராமன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வைத்தியகுப்பத்தில் அமைந்துள்ள அருட்குரு அக்கா சுவாமிக்கு திருக்கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக பஞ்சமூர்த்திகள் பெருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்தியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் ஸ்ரீ சிவலட்சுமி பொதுநல அறக்கட்டளை சார்பில் வைகாசி விசாக பஞ்சமூர்த்திகள் பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, கலச பூஜை, பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்டன் மற்றும் பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், முருகன் ஆகிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் பெருவெளியை காக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் L. முருகனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் சத்திய ஞான சபையை சுற்றியுள்ள பெருவெளிகள் புதிய கட்டடங்கள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டியும்,
மேலும் அதனை காக்க வலியுறுத்தியும் வடலூர் நகரத்தை மையமாக கொண்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவு மாமிசம் மது மற்றும் போதையில்லா புனித நகரமாக அறிவிக்க மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய புதுவைகள் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகனிடம் மத்திய அரசின் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இம்மனுவை தலைவர் குஞ்சிதபாதம் தலைமைகள் சன்மார்க்கிகள் கலந்து கொண்டு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சுல்தான்பேட்டை கன்னியாமிகு காயிதம் மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வில்லியனூர் தொகுதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னியாமிகு காயிதம் மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியால் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்ட 72 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையால் வியாபாரிகளிடம் கையெழுத்து பெறப்பட்டது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையால் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராடி வருகின்றன. ஆனால் மத்திய அரசு தனி மாநில அந்தஸ்து வழங்க எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்ட மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி பொதுநல அமைப்புகள் தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளன. இதனையொட்டி மாநில அந்தஸ்துக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் 1 லட்சத்து மேற்பட்டோரிடம் கையெழுத்து பெறுவது என்றும் கையெழுத்து மனுவை டெல்லி சென்ற மத்திய அரசிடம் ஒப்படைப்பது என்றும் திட்டமிட்டுள்ளன. இந்த கையெழுத்து இயக்கத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் நேற்று முத்தியால்பேட்டை பகுதியில் நேரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையால் வியாபாரிகளிடம் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடந்தது. இதில் வியாபாரிகள் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர். பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினரிடம் எஸ்பி ரகுநாயகம் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மறு ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் நீதிமன்றங்களுக்கு என தனியாக காவலர்களை நியமிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே காவல் நிலையங்களில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் தனியாக நியமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் நீதிமன்ற பணிகளுக்கு வரும் காவலர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட பரிந்துரைகளின்படி காவல் நிலையங்களின் நீதிமன்ற பணிகளை ஒப்படைப்பதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிந்த பிறகு நீதிமன்ற நேரங்களில் அந்தந்த நீதிமன்றங்களின் பாதுகாப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 32 பேர் கொண்ட பட்டியலையும் சீனியர் எஸ்பி கலைமாறன் வெளியிட்டார். இதற்கிடையே நீதிமன்ற பணிகளுக்கு வரும் ஏஎஸ்ஐ தலைமை காவலர், மகளிர் காவலர், போக்குவரத்து காவலர்களுடன் எஸ்பி ரகுநாயகம் நேற்று ஆலோசனை நடத்தினார். பணியின் பொழுது கடைபிடிக்கப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து விளக்கி கூறினார். பாதுகாப்பு பணியில் இருக்கும் பொழுது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த குந்தகமும் நேராமல் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதிகள் எழுந்தபடியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகர் அவதரித்த நாளை கொண்டாடும் வகைகள் இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்த சந்தன காப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.
சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமிநாதன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழு தலைவர் குருமூர்த்தி, கௌரவ தலைவர் வாழ்முனி, செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் சிவா, சரவணன், பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் வடிகால் வசதியுடன் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானகப்பேட்டை தமிழ்தாய் நகரில் உள்ள பாவடை படையாட்சி விதிகள் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிகள் கீழ் ரூபாய் 22,19,375 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது துணை செயற்பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கழக தோழர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்தத்தின் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி அனைவரையும் வரவேற்றார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா, செவிலி அதிகாரி புளோரா, ஆலோசகர் பூஷணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி 2025 ஆண்டிற்கான உலக உயர் ரத்த அழுத்தம் தினத்தின் கருப்பொருளாக உங்கள் ரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள், நீண்ட காலம் வாழ்க. இந்த கருப்பொருள் ரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுவதன் மூலம் அதை கட்டுக்குள் வைத்திருப்பது மற்றும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று சிறப்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி யுவராஜ் உயர் ரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் 39ஆம் மகோத்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தின் ஸ்ரீ விசுவாஸ்வி வருஷித்யா 39ஆம் ஆண்டு மகோத்சவ விழா 2ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து வேதபுரீஸ்வரருக்கு தினசரி காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் நாக வாகனம், யானை வாகனம், ஆடுகடா வாகனம், இந்திர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்றது. மகோத்சவ விழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் உட்புறப்பாடு நடைபெற்ற திருத்தேரில் அமர்த்தப்பட்ட திருத்தேரோட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து வேதபுரீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேர் செல்லும் வீதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.